கற்றது உலகளவாகவும் கல்லாதது கைமண்ணளவாகவும் இருக்கட்டும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேசுற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டால நடந்துட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. இந்த இஷ்யூ பத்தி தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அது என்ன இஷ்யூ அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் வந்து சிம்பிளா எடுத்து வந்து பேச போறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெட்டா. இந்த மெட்டா அப்படிங்கிற கம்பெனி இதுதான் வந்து பேரண்ட் கம்பெனி. ஓகேங்களா? இவங்களுக்கு கீழே இருக்க சப்சிடி கம்பெனிஸ் என்னென்ன அப்படி கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம், அப்புறம் வந்து வாட்ஸ்அப், அப்புறம் வந்து த்ரெட். இந்த 4 கம்பெனி வந்து சப்சிடி கம்பெனிஸ். இந்த 4 கம்பெனியை ஓன் பண்றதா வந்து மெட்டா. ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கும் அகெயின்ஸ்ட் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த இஷ்யூ வந்து கோர்ட்ல கேஸா இப்போ வந்து இதாயிருக்கு. அடுத்த 3 மாசத்துல அந்த கேஸோடைய ஹியரிங்கோ ரிசல்ட்டோ வரப்போகும், ஜட்மெண்ட் வரப்போகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன கௌதம இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பர்டிகுலர் இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்ல, வாட்ஸ்அப்ல, த்ரெட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூ தான் இன்னைக்கு யூஎஸ்ல ஒரு பெரிய பூகம்பமா வந்து கிளம்பிருக்கு. அது என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்லி எல்லாருமே யாராவது ஒருத்தராச்சும் கண்டிப்பா நான் சொன்ன இந்த 4 கம்பெனியோடைய சோஷியல் மீடியாஸ்ல ஏதாவது ஒன்றுல கண்டிப்பா இருப்பாங்க. ஒன்று ஃபேஸ்புக்கில் மேக்ஸிமம் இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் டு த மேக்ஸிமம் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராமில் சம்வேர் கொஞ்சம் பேர் இல்லாமல் இருக்கலாம், பட் த்ரெட்லையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த 4த்துலையும் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. உங்களுடைய ப்ரைவேட் மெசேஜ், உங்களுடைய ப்ரைவேட் போஸ்ட் எல்லாமே வந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு கோவம் வரும். அந்த பர்டிகுலர் ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் ஜக்கர்பர்க். ஓகேங்களா? ஸோ இவர் வாட்ஸ்அப்லையும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, எஃபிலையும் சரி, எல்லாத்தையுமே ஒரு ஏர்னிங் டூலா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து எந்த அளவுக்கு ரிட்டர்ன் எடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறாரு. யூஸ்வலி நாம இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டே இருப்போம். நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டு வச்சிருப்போம். மச்சான் எனக்கு இந்த கார் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்கு சொல்ல போனா, இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இந்த வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சோஷியல் மீடியாவில் போனால் கூட எனக்கு கார் ரிலேட்டடாக, பைக் ரிலேட்டடாக போஸ்ட் வரக்கூடும் அப்படின்னு என்னால் நம்ப முடியும். ஸோ அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு மிகப்பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிறது பயங்கரமாக வளர்ந்துருக்கு. எல்லாத்தையுமே ஏர்னிங் டூலாக பார்க்கறது தான் இங்கே பெரிய இஷ்யூவாக இருக்கு. இன்ஸ்டாகிராம் வந்த புதுசில் அதோடைய மெயின் பர்பஸ், கோர் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோகிராஃபியை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதும், ஃபோட்டோகிராஃபி பிடிச்சவங்க அதை லைக் பண்ணணும், ஃபோட்டோகிராஃபி இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது கோர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்தது. வாட்ஸ்அப் அப்படிங்கிறதா பிரைவேட் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படிங்கிறது. பட் இந்த வாட்ஸ்அப்லையுமே நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையவே வந்து வர ஆரம்பிச்சுருக்கு. வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியா சொல்லி ஏகப்பட்ட விஷயத்தில் வந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் த்ரெட் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டூலையுமே வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமா த்ரெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறதும் வந்து ஒரு பக்கம் இருக்கு. இன்ஸ்டாகிராம் மூலியமா த்ரெட்டை வந்து ப்ரொமோட்டும் ஒரு பக்கம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் வந்து இங்க ஒரு மிகப்பெரிய இஷ்யூ இருக்கு. முக்கியமா மோனோபோலி அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு இஷ்யூ. ஏன் இங்க வந்து மோனோபோலி அப்படின்னா, சொல்ல போனா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, இங்க ஒரு 2 கம்பெனி இருக்கு. ஒன்னு ஹெச்பி, ஒன்னு இந்தியன். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பெட்ரோல் கம்பெனி, நிறைய பெட்ரோல் கம்பெனிஸ் இருக்கு, பெட்ரோல் பங்க்ஸ் இருக்கு. பட் ஆனால் இந்தியாவில் டு தி அசம்ஷன் ஹெச்பி இந்தியன் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. இந்த ஹெச்பி இந்தியன் மட்டும் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க, ஒருத்தருக்கு காம்படிஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஒரு கட்டத்தில் ஹெச்பியோ இல்லை இந்தியனோ ஏதாவது ஒன்று தான் இருக்கு, இந்தியா ஃபுல்லா ஒரே ஒரு பெட்ரோல் பங்க் தான் அப்படின்னு இருந்தா அங்க மோனோபோலியோட ராஜ்யம் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதுதான் இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் யூஎஸ் கவர்மெண்ட் இருக்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ அதை பத்தி மார்க் ஜக்கர்பர்க் மெட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு, ரொம்ப வந்து சென்ஸ்லெஸ்ஸாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, யூடியூப் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து டிக்டாக் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய சோஷியல் மீடியாஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் காம்படிஷன் பண்ணிட்டு தானே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கவர்மெண்ட் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தம்பி இங்கே பாரு, நீ பேசுகிற எல்லாத்தையுமே வந்து கான்வர்சேஷன்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக பில்டப் பண்ண முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், யூடியூப்பில் கான்வர்சேஷன் அப்படிங்கிறது முடியாது. டு த மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் வந்து கான்வர்சேஷன் பண்ண முடியும், லைவ் சாட் இருக்குது. பட் ஒருத்தர்கிட்ட ப்ரைவேட்டாக பேசணும் அப்படின்னா யூடியூப்ல அவ்வளோ ஈஸி கிடையாது. அதே மாதிரி டிக்டாக்ல எதில் பார்த்தாலும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ட்விட்டர்லையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட இப்போ எக்ஸ்தலம். ஸோ எக்ஸ்தலத்தில் கூட அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே எக்ஸ்தலம் தான் வந்து சோஷியல் மீடியாஸ் ஒரு நியூஸ் பர்பஸை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேஜராக கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. அதை நீ ஏன் கண்ட்ரோல் பண்ணதான் உனக்கு கேட்குறாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வந்துருக்கு. அடுத்த 3 மாசத்துல அந்த ஜட்மெண்ட்டும் வரக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் மிகப்பெரிய ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் இன்டர்நெட் பேஸ்ட் ஆன் திங்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்களுக்கு மார்க் ஜக்கர்பர்க் பெரிய பணம் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இந்த கேஸ் வந்து அப்படியே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இந்த கேஸ் இப்போ கவர்மெண்ட்ல இருக்கு, கோர்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால, யூஎஸ் கோர்ட்ல இருக்கு அப்படிங்கிறதுனால, யூஎஸ் கோர்ட் இந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ பெரிய தீர்ப்பை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அப்கமிங் மந்த்ஸ் தான் தெரிய வரும் அப்படிங்கிறது சொல்லி இந்த வீடியோ முடிச்சணும் அப்படிங்கிறது. இந்த வீடியோ யாரும் ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்ஸ்.